சம்மர் டைமில் மட்டும்தான் இந்த கடல் பாசி செய்யணுமா? அப்படியெல்லாம் இல்லைங்க. எல்லா நேரமும் எல்லா மக்களுமே இந்த கடல் பாசி சேர்த்துக்கிறது அவ்வளோ நல்லது உடம்புக்கு. அதுவும் இந்த வெயிலுக்கு நம்ம உடம்பை குழு குழுன்னு வச்சுக்கோங்க. செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இதை பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி தான். உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து பாருங்களேன். திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு மெயின் பொருளே இந்த அகர் அகர் தாங்க. இது வந்து ஈஸியாக எல்லா மளிகை கடையிலையும் உங்களுக்கு கிடைக்கும். பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் இது வந்து ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிரும். இதில் வந்து 40 ருபீஸ் போட்டிருக்காங்க. ஆனால் வந்து உங்களுக்கு 35 ருபீஸ்க்கு தான் வரும். 10 கிராம் இருக்குது இதில். ஒரு சின்ன குடும்பம்னா இந்த ஒரு அளவே போதும். இது வந்து 100% வெஜ்ஜுன்னு தான் போட்டிருக்கு. இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அதனால தான் இந்த பேக்கெட் நான் உங்களுக்கு காமிச்சேன். இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி நம்ம எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு தட்டில் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. வெள்ளை கலரில் இருக்கும். இதை வந்து இப்போ பொடி பொடியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கட் பண்ணும் போது அங்கங்கே அப்படியே தெரிக்குங்க. அதை பார்த்து கட் பண்ணி இது பண்ணிக்கோங்க. நீட்டான இடத்துல வச்சு கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் கட் பண்ணிட்டேன். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அகர் அகர் சேர்த்துட்டு இதில் வந்து மெஷரிங் கப்பில் 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க. இது வந்து பாருங்கள், சேர்த்ததுமே கொதிச்சிருச்சு. இது வந்து கரையணும். நமக்கு மெயினே இது வந்து கரையணும். இது கரையிறதுக்கும் உங்களுக்கு 5 நிமிஷம் தான் ஆகும். ஆனால் வந்து நீங்கள் விட்டு விட்டு அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்லாவே அந்த துகள்கள்லாம் இல்லாமல் நல்லா சூப்பராக கரைஞ்சிருச்சு. ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் கூட வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க. பொறுமையாக கரைச்சிடுங்க. இப்போ வந்து இதில் நான் வந்து இந்த சிகப்பு ஃபுட் கலர் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூனில் பாதி ஃபுட் கலர் நான் சேர்த்துருக்கேன். இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஆரஞ்சு கலரில் வரும். நீங்கள் என்ன கலர் வேணாலும் ஃபுட் கலர் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சிகப்பு சேர்த்துருக்கேன். ஃபுட் கலர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம எந்த மெஷரிங் கப்பில் நம்ம தண்ணி பால் இதெல்லாம் எடுத்துருக்கோமோ அதே மெஷரிங் கப்பில் 3/4 கப்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சர்க்கரை வந்து கரைஞ்சி ஒரு 2 கொதி கொதிச்சா போதும். இது வந்து இன்னொரு மெத்தட்லேயும் நான் செய்வேன், இந்த அகர் அகர். அதுவும் நான் உங்களுக்கு சீக்கிரமாக போடுறேன். பாருங்கள், சர்க்கரை சேர்த்துட்டு கொதிச்சிருச்சு. நல்லா ஒரு 2-3 கொதி கொதிச்சிருச்சுங்க. இப்போ வந்து இதில் மெஷரிங் கப்பில் காய்ச்சின பால் வந்து நான் 1.5 கப்பு நான் சேர்த்துக்கிறேன். பால் வந்து வெது வெதுன்னு இருந்துச்சு, பரவாயில்ல. பாலை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் வச்சா போதும். ரொம்ப வந்து கொதிக்கிற அளவுக்கு விடாதீங்க. ஏன்னா பால் சேர்த்துட்டு கொதிக்கக்கூடாது. கொதித்தா உங்களுக்கு திரி திரியாக ஆயிரும். திரி திரியாக ஆனாலுமே இது தாராளமாக சாப்பிட்லாம். ஒன்றுமே பயம் இல்லை. அப்போவுமே அது நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து நான் ஏலக்காய் தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் வச்சா போதும். பால் வந்து நீங்கள் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. பால்லேருந்து ஒரு கொழுப்பு ஸ்மெல் வரும். அதை நீங்கள் நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா அது போயிடும். அதுக்காக தான் நான் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இந்த ரெசிபிக்குன்னு நான் சொன்னேன். அதே போல் நீங்கள் இதில் சூடான பாலும் ஊற்றலாம். அது வந்து நீங்கள் எப்படி ஊற்றணும் அப்படின்னா, ஸ்டவ்விலேருந்து இறக்கிட்டு கீழே வச்சுட்டு பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுப்பில் இருக்கும் போதே நீங்கள் சூடான பால் ஊற்றக்கூடாது. இப்போ வந்து போதும், நம்ம இறக்கிடலாம். இப்போ வந்துட்டு இதில் வந்து நான் வந்து இது முற்றிலும் ஆப்ஷனல் தாங்க. நானே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணுறது. இதில் வந்து நான் இந்த பொருளை நான் சேர்க்குறேன். இது வந்து கோந்து இருக்குது இல்லைங்களா, பாதாம் பிசின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது வந்து ஊற வச்ச பாதாம் பிசின்னு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துடுறேன். இது வந்து நான் ஜூஸ்க்காக ஊற வச்சுருந்தேன். ஏன் இதில் சேர்க்கக்கூடாதுன்னு ஒரு ஐடியா வந்துச்சு, அதனால் நான் சேர்த்துருக்கேன். இது முற்றிலும் ஆப்ஷனல் தான். நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும். அதுவும் வந்து குளிர்ச்சி நம்ம உடம்புக்கு. இப்போ பாதாம் பிசின் சேர்த்துட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது மாதிரி ஒரு ஃப்ளாட்டான தட்டு எடுத்துக்கோங்க. இந்த கடற்பாசி உங்களுக்கு எந்த திக்னஸ்க்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதில் ஊற்றிக்கோங்க.
இது வந்து நீங்கள் தட்டில் தான் ஊற்றி செட் பண்ணணுன்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச பவுலு டம்ளர் எதில் வேணாலும் நீங்கள் ஊற்றி செட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து சூடு ஆறக்கூடாது. சூடாக இருக்கும் போதே நீங்கள் எதில் செட் பண்ணுறீங்களோ அதில் ஊற்றி வச்சிடணும். இப்போ நான் இது மாதிரி ஒரு பவுல்லையும் ஊற்றிருக்கேன். இது வந்து ஒரு 2 நிமிஷம் விடுங்க. அதுக்கப்புறம் இதில் நம்ம பொடியாக கட் பண்ண முந்திரி சேர்த்துக்கலாம். நீங்கள் பாதாம் இருந்தால் அதுவும் சேர்த்துக்கோங்க. ஏதாவது ஒன்று இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். 2மே இருந்தால் 2மே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். என்கிட்ட முந்திரி மட்டும் இருந்தது, அதனால் பொடியாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். இதுவும் ஆப்ஷனல் தான். முந்திரி சேர்க்குறதுமே ஆப்ஷனல் தான். முந்திரி வந்து நீங்கள் இது சாப்பிடும் போது அப்படியே நறுக்கு நறுக்குன்னு நல்லாயிருக்கும் வாயில் தட்டுப்படும் போது. அதுக்காக நான் இதை சேர்த்துருக்கேங்க. இப்போ பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு, செட் ஆகிடுச்சு, நல்லா கெட்டியாகிடுச்சு. இது வந்து சூடு ஆறுனாலே போதுங்க, திக்காயிரும் உங்களுக்கு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் சொல்லியிருக்க அளவுகள்லையே நீங்கள் கரெக்டாக செஞ்சுக்கோங்க. நல்லா இனிப்பு எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சொல்ல மறந்துட்டேங்க, இதில் வந்து ஃபுட் கலர் சேர்க்காம கூட வெள்ளையாக நம்ம செஞ்சுக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான். ஏன்னா நிறைய பேருக்கு ஃபுட் கலர் யூஸ் பண்ணுறது பிடிக்காது. கண்டிப்பாக அவங்க அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக செஞ்சுக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் நிறையா தண்ணி ஊற்றி நிறையா பால் ஊற்றி புட்டிங் மாதிரி பண்ணுவாங்க. அது வந்து சாஃப்டாக இருக்கும். வாயில் போட்டதுமே அப்படியே வலிக்கிட்டு உள்ளே போயிடும். அந்த மாதிரி செய்வாங்க. இது வந்து நல்லா உங்களுக்கு நல்லா வந்து திக்காக இருக்கும். உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நறுக்கு நறுக்குன்னு அப்படியே சாப்பிட்றதுக்கு, கடித்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இது மாதிரி நல்லா ஸ்கொயர் ஸ்கொயராக நான் கட் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எந்த அளவுக்கு மொத்தம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றி செட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஜில்லுன்னு சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக இப்படியே கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நிறைய சத்துக்கள் இருக்குங்க இதில் வந்துட்டு அயனு, பொட்டாசியம், கால்சியம், மினரல்ஸு, ஃபைபர் சத்து, இது மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம உடம்புக்கு நிறைய நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். அதோட வெயிட் லாஸில் இருக்கவங்களும் தாராளமாக இதை சாப்பிட்லாம். அவங்க வந்து வேறு மெத்தடில் சுகர் அவாய்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். அதோட சுகர் பேஷண்ட்ஸ் கூட இந்த ரெசிபி கண்டிப்பாக சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லது. நம்ம ஸ்கின் அண்ட் ஹேருக்கு கூட இது ரொம்ப நல்லதுங்க. அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். நம்மளோட போன் ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லதுங்க. சிறுநீரக கல் பிரச்சனை இருக்கவங்களும் இதை சாப்பிட்லாம். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ எல்லா மக்களுமே கண்டிப்பாக இந்த அகர் அகர் சாப்பிட்ணும். அதுவும் இந்த வெயிலுக்கு நம்ம உடம்ப குழு குழுன்னு வச்சுக்கும், சூட்டை தணித்து. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த பக்குவத்தில் செஞ்சு பாருங்கள். இனிப்பு சுவை எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வரும். எந்த ஒரு பொருளையுமே நன்மைகள் இருந்தால் அதே சமயம் தீமையும் இருக்கும். அதனால் அளவோடு சாப்பிட்டு நலமாக வாழுவோம். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.